வணக்கம். சர்வதேச செய்திகள் வாசிப்பது இளைவேணி கிருஷ்ணா. ரயில் நிலைய மேற்கூரை விழுந்து விபத்தான வழக்கில் அமைச்சர் உட்பட 11 பேர் கைது. செர்பியா ரயில் நிலைய மேற்கூரை விழுந்த விபத்து குறித்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். செர்பியாவில் வடக்கு நகரமான நோவி சாட்டில் நவம்பர் 1ஆம் தேதியில் ரயில் நிலையத்தில் இருந்த மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 15 பேர் பலியாகினர். இந்த விபத்துக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி செர்பியாவில் கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடத்தினர். இதற்கிடையே செர்பியாவின் கட்டுமானத்துறை அமைச்சர் கோரன் வெசிக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் பொது பாதுகாப்புக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபட்டது, பொது ஆபத்தை ஏற்படுத்தியது, ஒழுங்கற்ற கட்டுமான பணிகள் ஆகிய குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையேயான மோதல். இதனைத் தொடர்ந்து கட்டுமானத்துறை அமைச்சர் கோரன் வெசிக் உட்பட 11 பேரை செர்பிய அரசு கைது செய்தது. நோவிசாட்டில் விபத்து நிகழ்ந்த ரயில் நிலையம் 1964ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. சீன அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தமிடப்பட்டு சமீபத்திய ஆண்டுகளில் 2 முறை புதுப்பிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் 1ஆம் தேதியில் ரயில் நிலையத்தில் இருந்த பெரிய மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 14 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 3 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவரும் நவம்பர் 17ஆம் தேதியில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஐஸ்லாந்தில் ஒரு வருடத்தில் 7வது முறை வெடித்த எரிமலை. தென்மேற்கு ஐஸ்லாந்தில் உள்ள ரெய்ஸ்ஜென்ஸ் தீபகற்ப பகுதியில் உள்ள எரிமலை 7வது முறையாக நேற்றிரவு வெடித்து சிதறியுள்ளது. ஐஸ்லாந்தின் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி எரிமலையானது நேற்று மாலை வெடிக்க தொடங்கிய நிலையில் தொடர்ந்து இரவு 11 மணி 14 நிமிடத்திற்கு சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெடித்ததை விட இது கணிசமாக குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எரிமலை வெடிப்பால் விமான போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. இருப்பினும் கிரிண்டாவிக் நகரம் உட்பட தீபகற்பத்தின் சில பகுதிகளில் எரிவாயு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐஸ்லாந்தில் வெடித்த எரிமலை தலைநகர் ரெய்க்ஜாவிக்கின் தென்மேற்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் சுமார் 3800 மக்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படும் எரிமலை வெடிப்புகளால் உள்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளாகியுள்ளனர். அங்குள்ள மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் தொடங்கிய ஒரு வருடத்திற்குள் ஐஸ்லாந்தில் 7வது முறையாக எரிமலை வெடித்துள்ளது. வடக்கு அட்லாண்டிக்கின் மேலே அமைந்திருக்கும் ஐஸ்லாந்து சராசரியாக 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெடிக்கிறது. முன்னதாக கடந்த 2010இல் எரிமலை வெடித்ததில் பல மாதங்களுக்கு விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறை உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதல். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கியதிலிருந்து முதன்முறையாக வியாழக்கிழமை காலை அதாவது இன்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தெற்கு அஸ்ட்ராகான் மாகாணத்தில் இருந்து ரஷ்யா உக்ரைன் மீது ஏவியிருக்கிறது. இந்த போரில் ரஷ்யா முதன்முறையாக தொலைதூர ஏவுகணையை தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருப்பது போர் தீவிரமடைவதை குறிப்பதை காட்டுவதாக உள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு அதானி குழுமம் விளக்கம். அதானி கிரீன் நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்க பெடரல் நீதிமன்றமும் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை பாதுகாப்பு ஆணையமும் பதிவு செய்திருக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை, முற்றிலும் மறுக்கிறோம் என்று அதானி குழுமம் விளக்கம் கொடுத்துள்ளது. இந்தியாவின் சில மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு $26 கோடி அதாவது இந்திய மதிப்பில் 2100 கோடியை லஞ்சம் கொடுத்ததாக அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை மறைத்து அமெரிக்காவில் இருந்து முதலீடுகளை பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 2020 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஜூலை 2021 மற்றும் பிப்ரவரி 2022 இடையேயான காலகட்டத்தில் ஒடிஷா, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் மின் விநியோக
ஒப்பந்தங்களை அதானி குழுமம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் கௌதம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய பங்கு சந்தைகளில் அதானி குழும நிறுவன பங்குகள் கடும் சரிவை கண்டுள்ளன. இந்த நிலையில் அதானி குழுமம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் லஞ்சம் கொடுத்த விவகாரத்தை மறைத்து அமெரிக்காவில் அதானி குழுமம் முதலீடுகளை ஈர்த்ததாக அதானி கிரீன் நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்க பெடரல் நீதிமன்றமும் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை பாதுகாப்பு ஆணையமும் பதிவு செய்திருக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை, முற்றிலும் மறுக்கிறோம். எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் வரை நாங்கள் நிரபராதிகள் தான் என்று அமெரிக்க நீதித்துறையே குறிப்பிட்டிருக்கிறது. எனவே அமெரிக்க நீதிமன்றம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். அதானி குழுமம் எப்போதும் அதன் செயல்பாடுகளின் அனைத்து அதிகார வரம்புகளிலும் உயர்ந்த நிலையான ஆளுமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்திருக்கிறது. எனவே எங்களது பங்குதாரர்கள், கூட்டாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நாங்கள் ஒன்றை உறுதியளிக்கிறோம். அதாவது அதானி குழும நிறுவனமானது அனைத்து சட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குவதோடு மிக கட்டுக்கோப்பான நிறுவனமாக உள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என்று அதானி குழும செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கை கூறுகிறது. இதற்கிடையே அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் காலையில் பங்கு சந்தை தொடங்கியவுடன் 2.2 லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகளை அதானி குழுமம் இழந்துள்ளது. சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2100 கோடி லஞ்சமாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி கொடுத்ததாகவும் அதனை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடுகளை பெற்றதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை பங்கு சந்தை தொடங்கியவுடன் அதானி குழுமங்களின் பங்குகள் 20% வரை வீழ்ச்சியை கண்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அதானி என்டர்பிரைசஸ் 20.86%, அதானி போர்ட்ஸ் 17.01% சரிவை கண்டுள்ளது. அதானி பவர் 11.03%, அதானி எனர்ஜி சொல்யூஷன் 19.12%, அதானி கிரீன் எனர்ஜி 17.38%, அதானி டோட்டல் கேஸ் 12.71%, அதானி வில்மார் 9.35%, ஏசிசி லிமிடெட் 8.88%, அம்புஜா சிமெண்ட்ஸ் 10.49%, என்டிடிவி 8.39%, சங்கி இண்டஸ்ட்ரீஸ் 7.30% சரிவை கொண்டுள்ளது. அதானி குழுமங்கள் வியாழக்கிழமை காலை இழந்த மொத்த பங்குகளின் மதிப்பு 2.2 லட்சம் கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது.